மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். வெள்ளிக்கிழமை பிற்பகல் குடியரசுத் தலைவர் வருகை. ஜிப்மர் பொன்விழாவில் பங்கேற்பதால் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சகட்டம். கருப்பு கொடியேற்றி திமுகவினர் ஆர்ப்பாட்டம். ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அதிபர் ராஜபக்சே உரையாற்றுவதற்கு கடும் கண்டனம். புதுவையில் கேளிக்கை திருவிழா கொண்டாட்டம். 350க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்கும் விழாவினை துவக்கி வைக்கிறார் முதல்வர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுவை ஜிப்மர் பொன்விழாவில் பங்கேற்க ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வருவதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜிப்மர் பொன்விழாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுவை வருகிறார். இதன் பின்னர் அவர் விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் ஜிப்மர் சென்று பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். இவ்விழாவிற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், ஆளுநர் ஏ.கே. சிங், முதல்வர் ரங்கசாமி, மத்திய சுகாதார செயலர் லோ வர்மா மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனை முன்னிட்டு புதுவை மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாநில எல்லையில் நுழையும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. ரயில் நிலையம், பஸ் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. But we were surprised. I was really taken aback. ஒரு pleasant surprise. எனக்கு soon பண்ற மாதிரி இருந்தது இந்த நியூஸ் கேட்டவுடனே. So it's starting in the morning in ராஷ்டிரபதி பவன். அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே ஹெலிகாப்டரில் வந்து அங்கேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து மத்தியானம் ஒரு 2:30 வந்துட்டு இங்கே ரோட்டில் வந்து 3 மணிக்கு முன்னாடி வருவார். நாளைக்கு முடிச்சுட்டு திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக டெல்லி போகிறார். ஸோ அதனால் வேறு ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல் ஒரு நாள் பூரா செலவழித்து ஜிப்மருக்கு வந்து இந்த பொன்விழா கொண்டாடுறது வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வி ஆர் வெரி வெரி ஹார்ட்டன்ட்னு சொல்ல போகிறதுக்கு. So those are all the highlights what I want to share with you, and he is going to release a souvenir tomorrow. Golden Jubilee souvenir print பண்ணியிருக்கோம். அந்த சோவினியர் வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனும் பண்ணுவாங்க. சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளிக்கு சோவினியர் பண்ணுவாங்க. அந்த கமெமரேட் பண்ணுறதுக்கு அந்த நினைவாக கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நினைவாக நாளைக்கு ஒரு சோவினியர் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த ஹெல்த் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் காப்பி வந்து பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்க போகிறார். அந்த மாதிரி தான் பிளான், மினிட் டு மினிட் பிளான். யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வரார். அப்புறம் யூனியன் ஹெல்த் செக்ரட்டரி நான் சொன்னேன் ஸ்ரீ லோ வர்மா இஸ் கம்மிங். அப்புறம் நாளைக்கு வந்து அதோடு இல்லாமல் இந்த லெஃப்டினன்ட் கவர்னரும் சிஎம் இருப்பாங்க ஸ்டேஜில். எங்கள் ஜிப்மரோட நியூ பிரசிடெண்ட் இருக்கார் டாக்டர் எம்.கே. பான், அவர் இருப்பார். நான் இருப்பேன் அந்த ஸ்டேஜில். டாக்டர் எம்.கே. பான் இஸ் அவர் நியூ பிரசிடெண்ட் ஆஃப் ஜிப்மர். அவர் வந்து முந்தி டிபிடி செக்ரட்டரியாக இருந்தார் 2-3 வருஷத்துக்கு முன்னால். ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அதிபர் ராஜபக்சே உரையாற்றுவதை கண்டித்து புதுவையில் திமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் மனித உரிமை மீறல்களை அரங்கேற்றிய அந்நாட்டின் அதிபர் ராஜபக்சே ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுவதை கண்டிக்கும் வகையில் புதுவையில் திமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திமுக அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய நிகழ்விற்கு மாநில அமைப்பாளர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் திமுக மாநில பொருளாளர் கென்னடி, துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவகுமார் ஆகியோர் தங்கள் அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். இதேபோன்று திமுக இளைஞரணி சார்பில் காமராஜர் சிலை அருகில் கருப்பு கொடி ஏந்தி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்க இதில் திமுக இளைஞர் அணியினர், ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டையில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தொகுதி திமுகவினர் பங்கேற்றனர். ராஜபக்சே அனுமதிக்காதே. ராஜபக்சே அனுமதிக்காதே. அவமானம் 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 அவமானம்
இதேபோல் திருவாண்டார் கோவிலில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் காந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தொகுதி திமுகவினர் பங்கேற்று இலங்கை அதிபருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் கேளிக்கை திருவிழா கொண்டாட்டத்தினை முதல்வர் ரங்கசாமி வருகிற சனிக்கிழமை துவக்கி வைக்கிறார் என அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தினவிழா மற்றும் புதுச்சேரி கார்னிவல் 2014 கொண்டாட்டங்கள் கடற்கரை சாலையில் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. விழாவினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 350 கலைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். கார்னிவல் நிகழ்ச்சியில் அலங்கார ஊர்திகள், குதிரைகள் அணிவகுக்க, அதன்பின் நாதஸ்வரம், பேண்ட், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், புலியாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம், டிரகன் நடனம், பஞ்சாபி பொம்மைகள் நடனம், கார்னிவல் நடனம், காளை மாடு உருவ நடனம், திக்காட்டம், கதகளி, திப்பினி, செண்டை மேளம், புலிக்களி, நையாண்டி மேளம், கர்நாடக டோலு குனிதா, அக்ரோபைட்டிக் நடனம், பம்பை மேளம் ஆகியவற்றுடன் புதுச்சேரி பாரம்பரிய மஸ்கிரத் முகமுடி நடனம் மற்றும் பார்வையாளர்கள் குறிப்பாக குழந்தைகளை மகிழ்விக்க நடமாடும் கார்ட்டூன் பாத்திரங்கள் ஆகியவை நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன. இந்நிகழ்ச்சியின் போது மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட 2 படகுகள் பல வண்ண விளக்குகளுடன் கடல் மீது வடக்கு தெற்காக பவனி வரும். படகுகளிலிருந்து வண்ண பட்டாசுகள் வெடிக்கப்படும். சனிக்கிழமை காலையில் கடற்கரை சாலையில் நடைபெறும் உலக சுற்றுலா தின கொண்டாட்டத்தினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைக்கிறார். அப்போது பல வண்ண பலூன்கள் வானத்தில் பறக்கவிடப்படும். அதனைத் தொடர்ந்து பல பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் மாணவ மாணவியர், நாட்டு நலப்பணி மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்கும் பேரணி ஆகியவை நடைபெறும். அவற்றில் பங்கேற்கும் மாணவர்கள் சுற்றுலாவின் அவசியத்தை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தி செல்வர். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் கடற்கரை சாலையில் பல கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட குழுக்களுக்கு பரிசு வழங்கும் விழாவும் நடைபெறும் என அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்களின் அனைத்து நலன்களையும் முடக்க நினைக்கும் இயக்குனர் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் முறையிட இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனை தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 14 ஆண்டுகளாக ஜிப்மரின் அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் 800க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நிர்வாகம் மறுத்து வருகிறது என்றும், தினக்கூலி ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதியான 4 கோடியை ஊழியர்களின் கணக்கில் கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடையை நிர்வாகம் பெற்றுள்ளது என்றார். ஜிப்மரில் பணியாற்றும் தினக்கூலி ஊழியர்களுக்கு மத்திய அரசின் விதிமுறை வழிகாட்டுதலின்படி சம்பள பட்டுவாடா ரசீது, சீருடைகள், காலணி வழங்க வேண்டும் என உதவி தொழிலாளர் ஆணையர் உத்தரவிட்டுள்ள போதிலும் ஜிப்மர் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்ற முருகன், ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்களின் அனைத்து நலன்களையும் முடக்க நினைக்கும் இயக்குனர் ரவிக்குமார் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் மனு அளித்து முறையிடவிருப்பதாக கூறினார். அதேபோல் 14 ஆண்டுகளாக பணிபுரியக்கூடிய தொழிலாளிக்கு யூனிஃபார்ம், அடையாள சான்றிதழ், அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு, அனைத்து உரிமைகளையும் கேட்டு போராடுவதை உறுதி செய்து இன்றைக்கு மத்திய அமைச்சரை சந்திப்பதாக இருக்கிறோம். மத்திய அமைச்சரிடம் காலம் கேட்டிருக்கிறோம். அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை வலுவாக நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இன்று அல்லது நாளை எங்கள் போராட்டம் நடத்துவதாக இருந்தது. ஜனாதிபதி அவர்கள் வருவதனால் எங்கள் போராட்டங்களை நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் அவரை பிஜேபியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வேஸ்வரன் மூலமாக அணுகுவது என்று காலம் கேட்டிருக்கிறோம். அந்த காலத்தை வாங்கி கொடுத்தால் அவரோடு பேசுவது, இல்லை என்று சொன்னால் மத்திய அரசையும் ஜிப்மர் நிர்வாகத்தையும் கண்டித்து வலுவான போராட்டங்களை நடத்துவது என்று போராட்ட குழு சார்பிலும் ஜிப்மர் ஊழியர் சங்கத்தின் சார்பிலும் இந்த அறிக்கையை இன்று வெளியிடுகிறோம். குழந்தைகள் சம்பந்தமான வழக்குகளை சட்ட ரீதியாக கையாளுதல் குறித்து சைல்டு லைன் திட்ட பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் சைல்டு லைன் இணைந்து 25/9/2014 அன்று குழந்தைகள் சம்பந்தமான வழக்குகளை சட்ட ரீதியாக கையாளுதல் குறித்த ஒருநாள் பயிற்சி புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் கூட்டரங்கில் நடைபெற்றது. இப்பயிற்சியை சட்டப்பணிகள் ஆணையத்தின் ஆய்வு வழக்கறிஞர் அப்துல் ரஹீத் மற்றும் பெண்களுக்கான ஆய்வு வழக்கறிஞர் மரியண்ணா தயாவதி அவர்கள் புதுவை பலநோக்கு சமூக சேவா சங்கத்தின் இயக்குனர் ஆல்பர்ட் தம்பித்துரை முன்னிலையில் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் 35க்கும் மேற்பட்ட கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த சைல்டு லைன் திட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
இப்பயிற்சியில் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கத்தின் சட்டம் மற்றும் நன்னடத்தை பொறுப்பு அதிகாரி ஜெகதீஷ் மற்றும் குழந்தை பாதுகாப்பு அதிகாரி பானுமதி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை சட்ட பணிகள் ஆணையத்தின் பணியாளர்கள் செய்திருந்தனர். இலங்கை அதிபருக்கு எதிராக ரயில் மறியல், புதுவையில் இந்திய ஜனநாயக கட்சியினர் கைது. சின்னக்கோட்டை குப்பத்தில் பதுங்கிய போது கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரெஞ்சு குடியுரிமையை இழந்த தியாகிகளுக்கு மத்திய பென்ஷன் வழங்க வேண்டும் என புதுவை வரும் ஜனாதிபதியிடம் மனு கொடுக்க இருப்பதாக பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜிப்மர் பொன்விழா கொண்டாடப்படும் வேளையில் இதற்கு காரணமான பிரதமர் நேரு, முதல்வர் குபேர் ஆகியோருக்கு புகழாரம் சூட்டியிருக்க வேண்டும் என்றும், இருப்பினும் ஜிப்மர் நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்றார். நவம்பர் 1ஆம் தேதி புதுவையின் விடுதலை சுதந்திர 60 ஆண்டு விழா, பிரெஞ்சு குடியுரிமையை இழந்தவர்களுக்கு மத்திய தியாகி பென்ஷன் போன்றவை குறித்து புதுவைக்கு வரவிருக்கும் இந்திய ஜனாதிபதியிடம் கோரிக்கை மனு அளிக்க இருப்பதாக கூறினார். புதுவை புராணசிங் பாளையத்தில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை புராணசிங் பாளையம் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் வியாழக்கிழமையிலிருந்து வருகிற 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதன் துவக்க நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் ராமையன் தலைமை தாங்க திட்ட ஆய்வாளர் மாயவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் பூபதி முகாமினை துவக்கி வைக்க இதில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சே ஐக்கிய நாடுகள் சபையில் பேச அனுமதிக்க கூடாதென வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை ஐக்கிய நாடுகள் சபையில் அனுமதிக்க கூடாது, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணைய புலனாய்வு குழுவை இங்குள்ள ஈழத் தமிழர்களிடம் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய ஜனநாயக கட்சியினர் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதற்கு சத்யானந்தம் தலைமை தாங்க வீரசேகரன் முன்னிலை வகித்தனர். இதில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். அனுமதிக்காதே அனுமதிக்காதே கொடுங்கோலன் ராஜபக்சே ஈழத் தமிழரை கொன்று குவித்த பாரம்பரிய. புதுவையில் கறிக்கடை தொழிலாளியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் 8 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டையை அடுத்த சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் காளி கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். கோவில் முன்விரோத தகராறில் கடந்த 21ஆம் தேதி இரவு முத்தியால்பேட்டையில் இவரை ஒரு கும்பல் சராமரி கத்தியால் ஓட விரட்டி வெட்டியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர்.
இதில் சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார், கலையரசன், முகமது ஜமீல், லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் ஆண்ட்ரூஸ், திருக்கனூர் செட்டிப்பட்டுவை சேர்ந்த யுவராஜ், அருள்தாஸ் ஆகிய 6 பேர் கும்பல் இத்தாக்குதலை நடத்தியது தெரியவந்தது. கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று சிக்கினர். சின்னக்கோட்டக்குப்பம், திருக்கனூர், செட்டிப்பட்டு பகுதியில் பதுங்கியிருந்த 6 பேரையும் கைது செய்தனர். பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுவை சங்கர வித்யாலயா பள்ளியில் துவக்கப்பட்டுள்ள நவராத்திரி கொலு விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ சங்கர வித்யாலயா உயர்நிலைப் பள்ளியில் நவராத்திரி கொலு விழா விமர்சையாக துவங்கியது. இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக காசி விஸ்வநாதர் மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. விழாவின் முதல் நாள் மழலையர் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியரின் பஜனமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. எதிர்வரும் 8 நாட்களும் சிறப்பு பூஜையும், மாணவ மாணவியரின் பஜன், பாட்டு, பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இவ்விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தலைமை ஆசிரியை தர்மசம்வர்த்தினி, ஆசிரியர்களும் மற்றும் பள்ளியின் அனைத்து ஊழியர்களும் செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு சிறு தொழில் துவங்குவதற்கான உதவியை சபாநாயகர் சபாபதி வழங்கினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் சிறு தொழில் புரிவோருக்கான உதவியை சட்டசபை தலைவர் சபாபதி அவரது தொகுதியை சேர்ந்த 6 நபர்களுக்கு சிறுபான்மை பிரிவு மூலம் காசோலை வழங்கினார். இதில் பாஸ்கரன், முருகராஜ், வீரபத்திரன், ஜோதி, ஆரோக்கியம், கல்யாண சுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வெள்ளிக்கிழமை பிற்பகல் குடியரசுத் தலைவர் வருகை. ஜிப்மர் பொன்விழாவில் பங்கேற்பதால் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சகட்டம். கருப்பு கொடியேற்றி திமுகவினர் ஆர்ப்பாட்டம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.